ஹாய். நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்களா? இல்ல இ-காம் பிசினஸ் பண்றீங்களா? அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் எனக்கு திவ்யா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட் செக் பண்ணாங்க. லாஸ்ட்ல ஒரு ப்ராடக்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேமெண்ட் போடுறேன்னு சொல்லி பேமெண்ட் நம்பர் எல்லாம் வாங்கிட்டாங்க, ஜிபே நம்பர். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நான் அமௌண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன், ஸ்கிரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் உள்ள போய் பார்த்ததுல எனக்கு அமௌண்ட் வரவே இல்லை. ரெண்டாவது என்னன்னா, அவங்க சூஸ் பண்ணியிருந்தது ஒரு 500 ரேஞ்சுக்கான ஒரு சின்ன ப்ராடக்ட் தான். பட் அவங்க போட்டிருந்த அமௌண்ட் எனக்கு 15,000 போட்டிருந்தாங்க. எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்கிறதுக்கு, இல்ல நான் ராங்கா சென்ட் பண்ணிட்டேன், எனக்கு அதை ரிட்டர்ன் போடுங்கன்னாங்க. எனக்கு கொஞ்சம் புரியவே இல்லை. 500க்கு எதுக்கு இவங்க இவ்வளவு அமௌண்ட் போடணும்னு சொல்லிட்டு நான் ஜிபேக்குள்ள போய் செக் பண்ணும்போது அப்படி ஒரு அமௌண்ட் எனக்கு வரவே இல்லை. நான் போய் என்னோட பேங்க் இதுல எல்லாம் செக் பண்ணேன், அந்த அமௌண்ட் வரவே இல்லை. அப்புறம் ஸ்கிரீன்ஷாட்டை உத்து பார்க்கும்போது தான் ஆக்சுவலி அதுல இருந்து பேமெண்ட் வரவே இல்லை. அவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, நமக்கு மேல நோட்டிபிகேஷன் வரும் இல்லையா? ஸோ அதுல எனக்கு இவங்க ஜிபேல மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சேன், சரி யாருகிட்ட அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க அனுப்புன அதே மெத்தட்லயே நானும் திருப்பி கூட 1000 போட்டு நான் அமௌண்ட் ஷேர் பண்ணிட்டேன். பட் நானும் ராங்கா ஷேர் பண்ணிட்டேன், நீங்க எனக்கு 1000 ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். நான் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மொத்த சேட்டையுமே டெலிட் பண்ணிட்டு என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ரீசெல்லிங் பண்றவங்க இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நம்ம ஏதோ ஒரு ஞாபகத்துல இருக்கோம், நம்மளால பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை ப்ராப்பரா செக் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ நமக்கு நடக்கும். எப்படியும் ஒரு 20 ஆர்டருக்கு நமக்கு ஒரு ஆர்டர் இந்த மாதிரி ஃபேக் ஆர்டர் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல் ஃபோக்கஸோட இந்த பிஸ்னஸை பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம தான் லாஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான்.